வணக்கம். அதாவதுங்க லைஃப்ல ஒருத்தங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அதாவது இன்னைக்கு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படின்னா இன்னைக்கு வாய் அசைச்சிட்டு போறதோ, இல்லை அடுத்தவங்களோட சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடுறதோ, இல்லை நான் நல்ல நடிகன் அப்படின்னு நம்ம நடிச்சு காட்டுறதோ, ஸோ இந்த மாதிரி இருக்கிற மத்தியில் நாங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம். அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ், 4 பேருக்கு உதவுற மாதிரி பெண் குழந்தைகளுக்கு சரி, இன்னைக்கு இருக்க சொசைட்டிக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக செல்ஃப் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு பெண்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம். ஸோ 4 பேருக்கு கண்டிப்பாக பயன்படுத்தும் அப்படின்னு. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் போது இன்னும் நம்ம உத்வேகத்தோட செயல்பட ஆரம்பிப்போம். அது மாதிரி அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வேர்ல்டு வைடாக நிறைய பேர் கூப்பிட்டாலும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் எங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு, சார் நீங்கள் இதை விட்டுறாதுங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள், எங்கள் குழந்தைங்க உங்கள் வீடியோ பார்த்து கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே கண்டினியூவாக 2 o'clock மத்தியானம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த லைனில் இருக்க பர்சன்ஸுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதோட பலன் அப்படின்னு ஒன்று கிடைக்கணும். கிடைக்கும் போது தான் இதை நம்ம இன்னும் வேகமாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு இன்னைக்கு ஒரு கால் வந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட், நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். சார் இந்த மாதிரி நான் ரொம்ப லேசி, நான் குனிஞ்ச தலை நிமிராமல் நடந்துட்டு இருந்த ஒரு பெண் அப்படின்னு. ஸோ நான் இன்னைக்கு என்ன ஒரு ஆபத்துலேருந்து உங்களோட வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு சண்டையே போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த வாய்ஸை நான் இதுல ஆட் பண்றேன் பாருங்க. ஒரு பெண் நான் தலைய குஞ்சுனே போயிட்டு குஞ்சுனே வருவேன். அப்படிதான் நான் வளர்த்துருக்காங்க வேற. எனக்கு ஒரு சினாரியோ வந்துச்சு, இது எப்படியும் ஃபைட் பண்ணுவாங்க, இது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு சினாரியோ வந்துச்சு. ஆனா அவங்க நிறைய அந்த வீடியோ எனக்கே Facebookல ட்ரிகர் ஆகி காமிச்சிட்டே இருந்தது. இப்படி அட்டாக் பண்ணலாம், அப்படி அட்டாக் பண்ணலாம். நான் ரொம்ப நாளே யோசிச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குது. நான் எப்படி இவ்வளவு இதுவா இருக்கேன், எனக்கு எப்படியாவது சூடு சொன்னேன், எப்படியாவது வரணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்துட்டே இருந்தேன். அந்த அட்டாக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஓகே இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு டெய்லி வெறி கொண்டு பாத்துட்டே இருந்தேன். அப்புறம் சென்னை தான் சார். ஆமா, நான் ஆக்சுவலா கிளாஸ் ஏறணும்ன்ற இன்டென்ஷனோட தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் 2 days மாதிரி கூகுள் பண்ணும்போது திருப்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வந்துச்சு. அந்த ஃபைட்ல ஒரு ஒரு ஒருத்தர் 3 பேர் அடிக்கிறாரு. அந்த எங்க வீட்டுல சினாரியோ நடந்துச்சு. அந்த ஒருத்தர் 3 பேர் அட்டாக் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. நான் நடுவுல போய் அந்த பர்சனை அடிச்சா பாருங்க, இன்னி வரைக்குமே சொன்னாங்க, பலார் 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 பலார், நீ எப்படி அடிச்ச, நீ எப்படி அடிச்ச. ஏன்னா சாஃப்ட் டைப், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப். நான் அப்படி அடிப்பேனா பேசுவேனா யாருமே. இப்ப இன்னைக்கு கூட அந்த வீடியோ பார்த்தா நான் சொல்லணும் கண்டிப்பா அப்படின்னு தான் போன் பண்ணேன். நீங்க சொல்றது இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்க மேம், நம்ம கிளாஸ். ஆமா, அது ஆக்சுவலா சென்னையில கூட இருந்தா நல்லாதான் இருக்கும் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கும் அதுவும் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன். கண்டிப்பாங்க, ஃபியூச்சர்ல பண்ணிடலாங்க.